ஓம் சாந்தி. 2/6/2017 முரளி ரிவிஷன். இன்னைக்கு பாபா சொல்றாரு, நீங்கள் முழுசாக என்கிட்ட பலி ஆனீங்கன்னா என்னுடைய முழு ஆஸ்திக்கும் அதிகாரி ஆக முடியும். ஏன்னா நானும் உங்ககிட்ட முழுசாக பலி ஆகும். ஸோ 21 பிறவிக்கு முழு ஆஸ்தி வேணும், முழுசாக பலி ஆகுங்க. அரைகுறையாக பலி ஆனீங்கன்னா என்னுடைய ஆஸ்தியும் உங்களுக்கு அரைகுறையாக தான் கிடைக்கும். ஸோ பலி ஆகுறதுனா உயிரை கொடுக்கறது கிடையாது. ஏன்னா உயிரை கொடுக்கறது அது தற்கொலை, அது மிகப்பெரிய பாவம்ன்ற. ஏன்னா இன்னொருத்தருடைய உடலை ஒருத்தர் வெட்டுற மாதிரி அது கொலை. உங்கள் உடலையே நீங்கள் வெட்டுறீங்கன்னா தற்கொலை. ஸோ அது மிகப்பெரிய பாவம். அதை சொல்லலை, பாபாவுடைய வழிபடி எல்லாம் நடக்கிறது, தந்தையினுடையவராக ஆகிறது. அடுத்தது பாபா சொல்றாரு, ஒரு ஆழமான ரகசியத்தை புரிஞ்சுக்கணும். என்னன்னா, நடப்பவை அனைத்தும் நாடகம். ஆனால் இப்போ நாடகம் முடிய போகுது, நடந்து முடிஞ்ச அனைத்தும் நாடகம். ஸோ இது நியாயமா, அது தப்பா, இது ரைட்டா, அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படுத்தல. நாடகம் முடிஞ்சிருச்சு, நான் இப்போ வீட்டுக்கு போகணும். ஸோ எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சுடுங்க. நான் வீட்டுக்கு போய் புது பாகத்தை நடிக்க போகிறேன். அதனால் எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணும். இதுக்கு இந்த ஆழமான ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எல்லையற்ற புத்தி தேவை. ஏன்னா கர்மத்தின் விதிப்படி நம்ம செஞ்ச பாவத்துக்கான தண்டனை தான் இப்போ துக்கம், நோய் எல்லாமே. ஒரு குழந்தை புதுசாக பிறந்த அதுக்கே வியாதி வருது, என்ன பிரச்சனை? அது பல ஜென்மமாக சேர்த்து வச்ச பாவம். ஒரு கன்யாவுக்கு பிரச்சனை வருது, அவங்க விகாரத்தில் வெளியில் என்ன பாவம் பண்ணாங்கன்னா பல ஜென்மத்தின் பாவம் இருக்குது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் நீங்கள் குஷி தான் அடையணும். ஏன்னா பாவத்தின் கணக்கு எரியுதுன்னு குஷி தான் அடையணும். நோய் வந்தாலும் சரி, எது வந்தாலும் கவலைப்பட தேவை கிடையாது. அடுத்தது பாபா சொல்றார், ஓம் சாந்தின்னு கூட இங்கே சொல்ல தேவை. ஏன்னா உங்களுக்கு தெரியும், பட் அதாவது புரிய வைக்கணுன்றதுக்காக தான் நான் ஓம் சாந்தின்னு சொல்கிறேன். அதாவது ஓம்னா ஆத்மா, சாந்தினா அமைதி, என்னுடைய சுயதர்மம். ஸோ அமைதி ஸ்வரூபமான ஆத்மா. ஏன்னா இன்றைக்கி மனிதர்கள் எல்லாரும் ஓம் சாந்தின்றாங்க, அர்த்தமே தெரியாமல். ஓம் சாந்தின்னு சொல்கிறது ரைட்டு தான், ஆனால் ஓம் சிவோகம்னு சொல்கிறது தப்பு. நானே சிவன் சொல்கிற மாதிரி ஆயிடுது இல்லையா? அதேமாதிரி பாடல், பாபா பாட்டெல்லாம் கேட்குறோம் இல்லையா? ஸோ அதுக்கான அவசியமும் கிடையாது. ஏன்னா அதனால் எந்த விதமான லாபமும் கிடையாது. ஸோ காட்சி கிடைக்கிறதுனாலையோ, சாட்சாத்காரம் பார்க்குறதுனாலையோ, இசை கேட்கறதுனாலையோ, இதனாலலாம் எந்த விதமான லாபமும் கிடையாது. உங்களுடைய பாவம் அழிய போகிறதும் கிடையாது. பாபா நினைவுனால மட்டும்தான் பாவம் அழியும். பாபா சொல்றாரு, அதிகாலை நேரத்தில் பாபாவை நினைவு செய்யுங்க. ஏன்னா அதிகாலை நேரத்துக்கு பக்தியில் கூட மகத்துவம் இருக்குது. அங்கே தான் பக்தி செய்வாங்க அதிகாலை நேரத்தில். அதேமாதிரி நீங்களும் பகவானை நினைவு செய்யுங்க. ஸோ இங்கே அதிகாலைன்றது தினம் தினம் வர அதிகாலைன்னு எடுத்துக்கலாம், அதாவது அமிர்த வேலைன்னு எடுத்துக்கலாம், சங்கமயுகம்னு எடுத்துக்கலாம். சங்கமயுகமே எல்லையற்ற அதிகாலை தான். பக்திக்கு பிறகு இறைவன் கிடைப்பாரு அப்படின்ட்டு பகவானை நினைவு செய்கிறாங்க. ஆனால் துக்கமான நேரத்தில் தானே நினைவு செய்வாங்க. ஸோ துக்கத்தை நீக்கிறதுக்கு தான் இறைவன் வரார். பக்தி செய்கிறவங்க எல்லோருமே பக்தர்கள் தான். ஸோ பக்தர்கள் எல்லாம் பகவானாகவும் ஆகிட முடியாது. சத்யுகம் திரேதாயுகத்தில் துக்கமே இல்லாத காரணத்தினால பக்தியும் கிடையாது, யாரும் அவரை நினைவும் செய்ய மாட்டாங்க. ஸோ துவாபர கலியுகத்திலேருந்து தான் பக்தி ஸ்டார்ட் ஆகுது. சத்யுகம் திரேதாவில் பக்தியே கிடையாது. ஒருவேளை இருந்துச்சுன்னா எல்லாமே பக்தி கலாச்சாரமாக ஆயிட்டு இருக்கும். ஆனால் 3 இருக்குது: பக்தி, ஞானம், வைராக்கியம். இப்போ இந்த ஞானத்தின் மூலமாக இறைவன் கொடுக்குற இந்த ஞானத்தின் மூலமாக நமக்கு ஏற்படுறது வைராக்கியம். எதன் மீது வைராக்கியம்? ஒட்டுமொத்த பழைய உலகத்தின் மீது வைராக்கியம் ஏற்படுது. இப்போ பாபா சொல்கிறாரு, பழைய உலகம், பழைய உடல் சம்பந்தம் எல்லாத்தின் மீதும் வைராக்கியம் ஏற்படுது. இப்போ நம்மளுடைய ஆசை என்ன? பகவான்கிட்ட போகணும்னு. எல்லாம் பகவான்கிட்ட போகிறதுக்காக பக்தியில் தானம், புண்ணியம், வேத சாஸ்திரம் படிக்கிறதுலாம் செய்கிறாங்க. ஆனால் பாபா சொல்கிறார், அதன் மூலம் யாரும் என்னை வந்தடைவதில்லை. கீதையிலையும் இருக்குது இது. அப்போ எப்படி வர முடியும்? என்னை சரியாக புரிஞ்சுக்கிட்டு நினச்சா போதும் இல்லையா? தலைகீழ் சிருஷ்டி மரத்தின் விதையாக இருக்கிறேன்னு நான் சொன்ன கீதையில் இருக்குது இல்லை? அந்த தலைகீழ் சிருஷ்டி மரத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நிராகார மரம் பரந்தாமத்தில் இருக்குது.
அதன் விதையாக நான் இருக்கிறேன். அதிலிருந்து மரம் எப்படி உருவாகுதுன்றதைத்தான் பாபா இங்கே சொல்லி கொடுக்கிறார். ஜீவன் முக்தி அடையிறதுக்கான வழியை பாபா தான் சொல்லி புரிய வைக்கிறார். ஸோ சிருஷ்டியோடைய ஆரம்பத்திலேருந்து கடைசி வரை உள்ள இந்த ஞானத்தை இறைவன் கொடுக்கறதுனால தான் அவர் பேர் ஞானேஸ்வர். இதன் மூலமாக சொர்க்கத்தை படைக்கிறதுனால தான் அவர் பேர் படைப்பவர். ஸோ ஞானத்தை கொடுக்கிறது இறைவன் தான் கொடுக்க முடியும். மனிதர்களுக்கு கொடுக்க முடியாது. யார்கிட்டையும் இந்த ஞானமும் கிடையாது. அந்த இறைவனுக்கு மாணவர்களாக இருக்கிறீங்க. அவர் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கிறாரு. தாத்தாவுடைய ஆஸ்தி பிரம்மா பாபா மூலமாக நீங்கள் அடையிறீங்க. எல்லோருக்கும் உரிமை இருக்குது, இருந்தாலும் தகுதி இருக்குதா? தகுதியை நீங்கள் தான் உருவாக்கிக்கணும். பாபா சொல்கிற வழிபடி நடந்து உருவாக்கிக்கல அப்படின்னா பாபா சொல்கிறாரு உதச்சி வெளியேற்றிடுவேன்ட்டு. எப்படி சூப்பராக சொல்லிப்பாங்க இல்லையா? இப்போ பாபா விட்டு போகாமல் இருக்கிறாங்கனாலும் ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு விசேஷத்தன்மை இருக்குது. அதனால தான் பாபா பிடிச்சி வச்சிருக்கிறார். இப்போ ஒரு பிஸ்னஸ் சேர்ந்து ஆரம்பிக்கிறீங்கன்னா நல்லா வேலை செய்கிறவங்களுக்கு தானே லாபத்தில் பங்கு. அதே மாதிரி தான் இங்கே இறைவனுடைய இந்த ஈஸ்வரிய காரியத்தில் யார் உதவியாளராக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அப்பாவுடைய ஆஸ்திக்கு உரிமை இருக்குது. பிஸ்னஸை கெடுக்கிற மாதிரி காரியம் செய்கிறவங்களுக்கு எப்படி லாபத்தில் பங்கு கொடுக்க முடியும்? சேவைக்கு குந்தகம் விளைவிக்கிறவங்களுக்கு எப்படி கொடுக்க முடியும்? பாபா தான் ஞானம் நிறைந்தவர். பிரம்மாவையோ விஷ்ணு சங்கரையோ ஞானம் நிறைந்தவர்னு சொல்ல முடியாது, பதித்த பாவனன்னு சொல்ல முடியாது, எல்லோருக்கும் சத்கதி கொடுக்குற வள்ளல்னு சொல்ல முடியாது. இந்த மூன்று மகியும் ஒரு சிவனைத்தான் சேரும். அவரை பற்றி தெரியாத காரணத்தினால கல் மண் முள் எல்லாத்துலேயும் பரமாத்மா இருக்கிறதா சொல்லிடுறாங்க. ஒரு தீவிர ஆஞ்சநேய பக்தனுக்கு ஆஞ்சநேயருடைய காட்சி கிடைச்சிடுச்சுன்னா என்ன நினச்சிடறாங்க? என்கிட்ட கிடைக்குது அப்படின்னா அவர் எல்லா இடத்துலையும் தானே இருக்கிறாருன்னு அர்த்தம், அப்படி சொல்லிடுறாங்க. ஆனால் பாபா நாடகத்தின் ரகசியம் சொல்கிறார், எந்த பொருள் மேலே நீங்கள் பாவனை வச்சாலும் அதோடைய காட்சி கிடைக்குன்ற. எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ லிங்கத்துடைய காட்சி கிடைக்குது, அப்படி ஒரு பொருள் கிடையாது இல்லையா? அதுவே கடவுள் நீங்கள் பாவனை வைக்கிறீங்க, அதனால் கிடைக்குது. இது ரகசியம். மற்றபடி இங்கே காட்சி பார்க்குற விஷயம் கிடையாது, படிப்புக்கான விஷயம். அதை சொல்லி கொடுக்கத்தான் நான் வரேன். எல்லா டீச்சர் மாதிரியும் நானும் சாதாரணமாக தான் சொல்லிக் கொடுக்குறேன். எப்படி ஒரு வக்கீல் கற்பித்து இன்னொருத்தரை வக்கீலாக மாற்றுறாரோ அதே மாதிரி அனைத்து குணங்களின் கடலாக இருக்கிற சிவபாபா இந்த ஞானத்தை கொடுத்து நம்மளையும் குணங்களின் கடலாக தேவதையாக மாற்றுறாரு. அதன் மூலமாக தான் இந்த பாரதத்தை சொர்க்கமாக மாற்றுறாரு. எங்கே மாற்றுறாரு? சங்கமயுகத்தில் மாற்றுறாரு. அதனுடைய மகிமைத்தான் கும்பமேளா கொண்டாடப்படுது. ஞானக்கடலும் ஞான நதிகளாகிய நாமளும் சந்திக்கிற இந்த சந்திப்புடைய நினைவாக. மற்றபடி அந்த மேலாவில் எந்த விதமான பிராப்தியும் கிடையாது. அப்போ இந்த சங்கமயுகத்தில் பாபாவை சந்திக்கிற இது இவ்வளோ பெரிய மகிமையாக பக்தியில் கொண்டாடப்படுதுன்னா இந்த நேரத்துடைய ஒவ்வொரு வினாடியும் எவ்வளோ உயர்ந்ததுன்னு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த நேரத்தில் தான் எல்லாருக்குமே நன்மை ஏற்படுது இல்லையா? அப்போ சீதையை தேடி ஹனுமார் போகும்போது திடீர்னு ஒரு மலை சொல்லுது, என் மேலே உட்காந்து ஓய்வு எடுத்துகிட்டு போ. இல்லை, இந்த நேரம் ஓய்வு எடுக்கிறது மகா பாவன்றார் இல்லையா? ஸோ அவ்வளோ முக்கியமான நேரம் இது. அவர் நட்சத்திரம் மாதிரி தான் இருக்கிறார், நம்மளும் நட்சத்திரம் மாதிரி தான் இருக்கிறோம், ஆத்மா மாதிரி தான் பரமாத்மா. ஆனால் புரிய வைக்கிறதுக்காக லிங்க ரூபம் வைக்கப்பட்டிருக்கு. நட்சத்திரத்தை வச்சா எதுவுமே புரிஞ்சிக்க முடியாது. நீங்கள் புரிய வைங்க. ஆத்மா மாதிரியே தான் பரமாத்மா, எந்த வித்தியாசமும் கிடையாது. ஆனால் குணங்களில் வித்தியாசம் இருக்குது, ஆத்மாக்களுக்குள்ளேயே வித்தியாசம் இருக்குது. சிலருக்குள்ளே இந்த ஞானம் ஃபுல்லாக பதிஞ்சிருக்கு, ஒரு சிலருக்குள்ளே இல்லை. பாபா சொல்கிறாரு, ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய கணக்கு வழக்கை முடிச்சு தான் ஆகணும். அதனால் மகாரதி குழந்தைங்களுக்கு நோய் வராதுன்னு தப்பாக புரிஞ்சிக்காதீங்க. ஏன்னா ஜென்ம ஜென்மாந்தரமான பாவம் சுமை இருக்குது. ஸோ இந்த பிறவியில் செஞ்ச பாவம் மட்டும் இல்லாமல் மற்ற ஜென்மத்துக்கான தண்டனையும் இப்போ தானே அனுபவிக்கணும். இதானே கடைசி பிறவி. இப்போ அனுபவிக்காமல் எப்போ அனுபவிப்பீங்க? ஆனால் பாபா கிட்ட இந்த பிறவியில் செஞ்ச எல்லா பாவத்தையும் பாபா கிட்ட நீங்கள் சொல்லிடுங்க. சொல்லலைன்னா அதிகமாயிட்டே இருக்கும். எப்படி பீஷ்ம பிதாமக பிரம்மச்சரியத்துக்கு சத்தியம் பண்ணாத மாதிரி அடிக்கடி சத்தியம் பண்ணிக்கிட்டே இருங்க.
அப்போ தான் அதிகரிக்காது. நம்பர் 1 தூய்மையாக இருந்த பாரதத்தில் நம்பர் 1 தூய்மையாக இருந்த நீங்களே தான் தூய்மையின்றி கிடக்குறீங்க. எல்லாரையும் விட தூய்மை இழந்தவங்க நீங்கள் தான். அதனால் அதிகமாக நீங்கள் தான் முயற்சி செய்யணும். யோக பலத்தினால எரிச்சிடுங்க. மீதி இருக்கிற கணக்கு வழக்க நோயினால் அனுபவிக்கிறீங்க. ஆனால் இந்த ஞானம் நிறைந்த காரணத்தினால குஷியோடு அனுபவிக்கணும். அஞ்ஞானிகள் தான் எதுக்கு எடுத்தாலும் ஐயோ ஏன்னுவாங்க. எப்படி சூப்பராக சொல்கிறாரு பாருங்க இல்லையா? இப்போ பாபா சொல்கிறாரு, இந்த உடம்பு நடிக்கிறதுக்காக கிடச்சிருக்குது. எப்போ பாபா கூப்பிட்டாலும் இந்த உடம்பு கட்டி போட்டு ஆத்மா தனியாக போயிடணும். கிருஷ்ணருக்கு ஷாம் சுந்தர்னு பேர் சும்மாவா வச்சிருக்கிறாங்க? அவரும் விகாரத்தில் விழுந்து பாவத்தை சேர்த்துக்கிறார். அப்போ மற்றவங்களாம் எந்த மூலைக்கு இல்லையா? ஆனால் இதை எதையுமே புரிஞ்சிக்காம தேவதா குலத்தினர் தங்களை இந்து தர்மம் சொல்லிக்கிறாங்க. கிருஷ்ணரை கருப்பாகவும் ராதையா வெள்ளையாகவும் கட்டிட்டாங்க. அது எப்படி முடியும்? 2 பேரும் ஒருத்தர் தூய்மையாகவும் இன்னொருத்தர் தூய்மையாக இருந்தவர்களாகவும் எப்படி இருக்க முடியும்? ஸோ நீங்கள் தான் பாபாவுடைய படி உங்களுடைய குலத்தையே முன்னேற வைக்கிறீங்க. விகாரத்திலேருந்து விடுவிச்சு மேலே அழைச்சிட்டு வர வேண்டிய வீரர்கள் நீங்கள். துர்கதியிலேருந்து சத்கதி கொடுக்குறீங்க பாபாவுடைய துணைவராக இருந்து. ஆனால் இந்த நாடகத்தின் படைப்பாளர், டைரக்டர், முக்கியமான ஹீரோ எல்லாமே அந்த ஒரு பாபா தான். ஏன்னா தூய்மையற்ற உலகத்தில் தூய்மையற்ற அனைவரையும் தூய்மையாக்குறாருன்னா எவ்வளோ முக்கியமான நடிகர். செய்பவர் செய்விப்பவர் சிவனைத்தான் குறிக்கும் இந்த மகிமை. பிரம்மா விஷ்ணு சங்கரை குறிக்காது. அந்த செய்பவர் செய்விப்பவருடைய செய்ய வைக்கும் செயல் இப்போ நடந்துட்டு இருக்குதுன்னு உங்களால் அனுபவத்திலேயே சொல்ல முடியும். ஏன்னா சங்கமயுகத்தில் தான் அவருடைய நடிப்பு நடக்குது. யாருக்குமே அவரை பற்றி தெரியல. நீங்கள் பல ஜென்மமாக எடுத்து கலைகள் குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். ஜென்மம் எடுக்க குறைய தான் செய்யும். ஆனால் ஈஸ்வரன் மடியில் இப்போ ஜென்மம் எடுத்துருக்கிறீங்க பாருங்கள், சங்கமயுகம். இப்போ மட்டும்தான் உங்களுக்கு ஏறும் கலை. நீங்கள் ஃபுல்லாக ஏறிட்டீங்கன்னா பௌர்ணமி ஆன உடனே அடுத்தது என்னது? அமாவாசை நோக்கி தேய்விரை வந்தே தீரணும். இல்லை, இதோடைய நினைவாக தான் அங்கேயே அப்படி இருக்குது. அதனால் பாபா சொல்றாரு, ஆனால் யார் எந்த அளவுக்கு நிரம்புவாங்க அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் ஃபுல்லாக நிரம்புகிற வழியை பாருங்கள். ஏன்னா ராஜ்யம் உருவாகிட்டு இருக்கு. ராஜ்யத்தில் ராஜாவும் தேவை, வெட்டியானும் தேவை. பாபா சொல்கிற வழியை ஒன்று விடாமல் ஃபாலோ பண்ணிங்கன்னா உயர்ந்த பதவி அடைவீங்க. ஆனால் அந்த வழி உங்களுக்கு எப்படி தெரியும்? ஞானத்தை கேட்டால் தானே தெரியும். முரளியை மிஸ் பண்ணாமல் கேட்கவும் செய்யணும், தாரணையும் ஆகணும். பாபா கிட்ட முழு கணக்கு அனுப்புங்க. பாபா நீ சொன்ன அத்தையும் நான் ஃபாலோ பண்ணுறேன்னா, அல்லது எதெல்லாம் இன்னும் ஃபாலோ பண்ணல, எனக்கு சக்தி கொடு, அனுப்புங்க. அனுப்புனா தான் அவர் ஆலோசனை கொடுக்க முடியும். சும்மா உங்கள் மனசில் இருக்கிறதெல்லாம் அவர் தெரிஞ்சுக்க மாட்டார். அவருக்கு தெரிஞ்சது இந்த சிருஷ்டியுடைய முதல்ல இருந்த கடை உள்ள ஞானம் மட்டும்தான். அது அந்த ஞானம் தெரிஞ்சதுனால தான், இந்த மாதிரி விகாரத்தில் விழுந்ததுனால தான் நீங்கள் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறீங்க. மீண்டும் முன்னேறுங்கன்ட்டு பாபா இந்த ஞானத்தை நமக்கு கொடுக்குறார். ஆனால் அதிகமாக பக்தி செஞ்சவங்களுக்கு தானே முதல்ல சத்கதி கிடைக்கணும். ஸோ அதிகமாக பக்தி செஞ்சது நீங்கள் தான். இப்போ பாபா சொல்கிறாரு, மாயாஜாலத்தினால எந்த லாபமும் கிடையாது. இப்போ தான் இந்த ஞானத்தை கொடுத்து நம்மளை திரிகாலதரிசியாக பாபா மாத்துறார். அதாவது 3 கால ஞானத்தை அறிந்தவராக ஆக்குறார். ஆனால் திரிகாலதரிசினா என்ன அர்த்தம்னே மனிதர்களுக்கு தெரியல. மாயாஜாலம் செய்கிறாங்க. இங்கே உட்காந்துக்கிட்டே இந்தியாவில் இருந்துக்கிட்டே அமெரிக்கா பார்லிமெண்ட்டை பார்க்குறாங்களாம். அதனால் எந்த லாபமும் கிடையாது இல்லையா? அசுத்தமாக இருக்கிற நீங்கள் பாபா கிட்ட முழுசாக பலி ஆகிறதன் மூலமாக தான் தூய்மையாகி முழு ஆஸ்தியை அடையிறீங்க. மற்றபடி உங்கள் தலையை துண்டிச்சிக்கிற விஷயமெல்லாம் இங்கே கிடையாது. அது தற்கொலை, மகாபாவம், அது கிடையாது. பாபாவுடைய வழிபடி ஃபுல்லாக நடக்கணும், அவ்வளோதான். பாபா சொல்கிறாரு, நீங்கள் என்னுடையவர்கள், நான் அதே தாய் தந்தை தான். உங்களை 84 பிறவி முழுசாக எடுக்கிற குழந்தைங்களுக்குத்தான் நான் அலங்காரம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஞானம் யோகத்தினால தூய்மையாக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா ஞானக்கடல் அவர் தான். அவர் எந்த வேத சாஸ்திரத்தையும் படித்து சொல்லலை.
அதனால் வேத சாஸ்திரம் படிக்க தேவையில்லை. தேக சகிதமாக தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் மறந்து ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு என்னுடையவர் ஆகுங்க. என்னுடையவர் ஆகுறீங்கனால மற்ற எல்லாத்துலேருந்தும் புத்தியை துண்டிக்கணும்னு அர்த்தம். இப்போ பாபா சொல்றாரு, என்ன மாதிரி சுயநலமற்றவன் உலகத்தில் யாருமே கிடையாது. ஏன்னா இந்த ஞானத்தை கொடுத்து உங்களை தூய்மையாக்கி முழு உலகத்துக்கும் ராஜாவா உங்களைத்தான் ஆக்குறேனே தவிர நான் ஆகுறது கிடையாது. மனிதர்கள் சொல்லலாம் நானும் தான் சுயநலமற்ற சேவை செய்கிறேன் பாபான்ட்டு. ஆனால் அதுக்கான பலனை நீங்கள் அடையிறீங்க, நான் அடையிறது கிடையாது. அது மட்டும் இல்லை, நீங்கள் செய்கிற சுயநலமற்ற சேவை எங்கேருந்து கற்றுக்கிட்டீங்க? பாபா தானே சொல்லி கொடுத்தாரு. ஸோ மகிமையெல்லாம் எங்கே? பாபாவுக்கே. பாபா கிட்ட தான் கையை காட்டணும் இல்லையா? ஸோ ஒவ்வொரு கல்பத்தின் சங்கம யுகத்தில் வந்து தான் இந்த சுயநலமற்ற பார்ட்டை பாபா செய்கிறார். அவருக்கு உடல் கிடையாது. அப்போ ஒரு உடல் எடுத்து தானே இந்த ஞானத்தை கொடுக்க முடியும். அப்படி உடல் எடுத்து வந்ததுனால தான் சிவ ஜெயந்தி கொண்டாடுறாங்க. பாரதத்தில் வந்ததுனால தான் பாரதத்தில் தான் சிவ ஜெயந்தி கொண்டாடுறாங்க. அப்போ அந்த குழந்தைங்க மேலே பாபாவுக்கு அவ்வளோ அன்பு இருக்குதுன்னா உங்களுக்கு எவ்வளோ அன்பு இருக்கணும் பாபா மேலே? உங்களுடைய மகிமை பாரர் எவ்வளோ மகானாக இருந்த பாரத பூமி இப்படி ஆகி இருக்குது. மகாபாரதம் இல்லையா? மகானாக இருந்த பாரதம், அதை பற்றிய கதையை சொல்றார். உண்மையிலே இதுதான் மகாபாரதம் இல்லையா? ஸோ மீண்டும் மகான் பாரதம் உருவாகுது. வரதானத்தில் பாபா சொல்றாரு, அப்படியே சோர்வில் எல்லா ரெக்கையும் உடஞ்சி போய் சோர்வில் விழுந்து கிடக்கிற அத்தனை பேருக்கும் ஊக்கம் உற்சாகன்ற ரெக்கையை கொடுத்து பறக்க வைக்கிற நீங்களே ரெக்கை இல்லாமல் இருக்கலாமா? அப்போ உங்களுடைய ரெக்கை எவ்வளோ உறுதியாக இருக்கணும்? என்ன வேணாலும் நடக்கட்டும், ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க, நான் உலக நன்மைக்கு பொறுப்பாளர், பலரை பறக்க வைக்கிறவன் அப்படின்ற நினைவு இருந்தால் சோம்பலும் கவனக்குறைவும் தானாகவே நீங்கி ஊக்கம் உற்சாகன்ற ரெக்கை உறுதியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற குழந்தையுடைய முகமும் நடத்தையும் பார்க்குறவங்களுக்கு ஆர்வமா உற்சாகத்தை தூண்டுமா. இவங்களை பார்த்தோன்னே ஐயோ நானும் எப்படி சேவை செய்யணும் அப்படின்னு தூண்டுமா. அந்த மாதிரி ஆகுங்க. ஸ்லோகன் சொல்றாரு, மொத்தத்தில் இது நேற்று சொன்னதே தான். என்ன நடந்தாலும் குஷியை விட்டுறாதீங்க. நேற்று அதுக்கு என்ன யுக்தி சொன்னார்? எல்லாரையும் விட விசேஷ ஆத்மா நான் அப்படின்ற நினைவு இருந்துச்சுன்னா தானாகவே விசேஷமான எண்ணங்கள் தான் உருவாகும், தானாகவே விசேஷமான காரியங்களை தான் செய்வீங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, பிராமணன்னாலே உலக நன்மைக்கு பொறுப்பானவன், எல்லோரையும் குஷிப்படுத்தக்கூடியவன். இப்போ நான் குஷி இல்லாமல் இருக்க முடியுமா? இல்லையா? ஸ்லோகன், ஒரு பாபாவுடைய சகவாசத்தில் மட்டுமே எப்பயும் மூழ்கி இருந்தீங்கன்னா, பாபா நீ சொல்கிறபடி தான் நான் கேட்பேன், உன் கூட தான் உட்காருவேன், உன் கூட தான் சாப்பிடுவேன், உன் வழிப்படி தான் நடப்பேன், உன்னுடைய நினைவில் தான் மூழ்கி இருப்பேன், இப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற கெட்ட சமஸ்காரங்கள் எல்லாம் தானாகவே மாற்றம் அடைஞ்சிடும். நல்லவையாக சக்தி மிக்கவையாக மாறிடும். பலகீனங்கள் எல்லாம் பலமானவைகளாக மாறிடும். ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா.